நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி லாங்குவேஜ் விஷாரத் பூர்வாரத் திருச்சி சபாவோட February 24 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்திருக்கிறத ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து 100 மார்க்குமே நீங்கள் தமிழ் தான் அட்டன் பண்ணணும், சரியா? இதில் வந்து உங்களுக்கு 100 மாर्क अटेंड பண்ண போறீங்க. परीक्षार्थी सभी प्रश्न के उत्तर अनुमति प्राप्त प्रांतीय भाषा तमिल तेलुगु कन्नड़ मलयालम में ही लिखे. நீங்கள் எந்த லாங்குவேஜுக்கு ஈஸி லாங்குவேஜ் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜில் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதாவது தமிழ் और तेलुगु कन्नड़ मलयालम. उपरोक्त भाषाओं को छोड़कर अन्य भाषाओं में लिखी गई उत्तर पुस्तक रद्द माने जाएगी. இப்போ நீங்கள் இது இல்லாமல் வேறு லாங்குவேஜில் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் தமிழ்னு கொடுத்துட்டு தெலுங்கில் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் ஷீட் வந்து உங்கள் ஆன்சர் ஷீட் வந்து அவங்க வேலிட் பண்ண மாட்டாங்க, இன்வேலிட் ஆகிடும். फर्स्ट रूम किन 3 प्रश्न के उत्तर लिखिए. 3 अटन பண்ணணும். रेलवे स्टेशन पर यात्री और स्टेशन मास्टर की बातचीत लिखिए. त्यागराज स्वामिगल के बारे में लिखिए. डॉक्टर विश्वेश्वरैया के बारे में लिखिए. सियार ने मगर को कैसे बेवकूफ़ बनाया. महाकवि कंबर की विशेषता लिखिए. இதில் வந்து நீங்கள் 3 அட்டன் பண்ணணும். இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் ஒமிட் பண்ணிடுங்க. இதுக்கு தனி டெக்ஸ்ட் புக் இருக்கும், சபாவில் நீங்கள் கேட்டு வாங்க. ஈஸி லாங்குவேஜ்னு சொல்லி உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லி கொஷின் பேப்பர் புக்கு வந்து வாங்கிக்கோங்க. सेकंड किन 5 के अर्थ अपनी प्रांतीय भाषा में लिखकर प्रांतीय शब्दों का प्रयोग अलग अलग वाक्य में कीजिए. 20 मार्क. இதுக்கு வந்து மீனிங்கும் எழுதி ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அலக் சென்டென்ஸ் மேக் பண்ணி 2 சென்டென்ஸ் மேக் பண்ணணும். वेदन बेवकूफ नगर समस्या परिवार मृत्यु कहानी होशियार समझाना मंदिर. देन किसी एक विषय पर लेख लिखिए. तमिलनाडु तिरुपति सिनेमा बाग. 30 मार्क. உங்களுக்கு 30 மார்க்கில் ஏதாவது ஒன்று தான் எழுதணும். ஓகே, தமிழ்நாடு திருப்பதி சினிமா பாக் வந்து வந்துருச்சு. அப்போ இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிக்காருங்க. ரிமைனிங் இருக்கிற போர்ஷன்ஸில் படிங்க. 4th अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. रेलगाड़ी यात्रा के लिए सुखदायक है. भारत का राष्ट्रीय पशु बाघ है. मुझे 1 रुपया चाहिए. ऊटी को दक्षिण का स्वर्ग कहा जाता है. बड़ों का आदर करो. இதில் வந்து உங்களுக்கு சாய்ஸே இல்லை, எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ எழுதணும். 4 மார்க் உங்களுக்கு வந்து இதில் வந்து இனி 1 எழுதணும். அதனால 30 மார்க்குங்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் புக்கில் எவ்வளோ இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் எழுதணும். இது வந்து 100 மார்க்குக்கு திருச்சி சபாவோட ஈஸி லாங்குவேஜ் கொஷின் பேப்பர். ஓகே, தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.